நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக காணோம். உடனே போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டிடுவாங்க. கோர்ட்டில் நிப்பாட்டின உடனே நீதிபதி அவர்கிட்ட கேட்பாரு, நீ கொலை இல்லையா? நான் கொலையே பண்ணல அப்படின்னு. உடனே வக்கீல் இருந்துச்சு, ஐயா நீங்கள் எல்லோரும் விசாரணை பண்ணி, ஆனால் இன்னும் 10 நிமிஷத்தில் கொலையாளி வந்து அந்த வாசல் வழியாக வருவார், நீங்கள் எல்லோரும் அந்த வாசலையே பாருங்கள் அப்படின்னு. எல்லோரும் அதேமாதிரி அந்த வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 10 நிமிஷம் போச்சு. 10 நிமிஷம் போனோன்னு அப்புறம் வக்கீல் இருந்துச்சார், ஐயா இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் நம்ம எல்லோரும் பார்த்தோம், அந்த வாசல் வழியாக வந்து கொலைகாரம் வரல, அதனால் நீங்கள் வந்து குற்றவாளியை விடுதலை பண்ணணும் அப்படின்னு. சரி, நான் மதியானத்துக்கு மேலே தீர்ப்பு வரீங்கன்னு மதியானத்துக்கு மேலே வருவார். மதியானத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த குற்றவாளிக்கு வந்து நான் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டுவார். ஆயுள் தண்டனை விதிக்கணும்னு ஏன் அப்படி சொன்னீங்க, அப்படி ஏன் அப்படி தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு வக்கீல் கேட்பார். வக்கீல் கேட்டது, நம்ம எல்லோரும் வாசலை பார்த்தோம், ஆனால் இந்த குற்றச்சாட்டப்பட்டவன் வந்து ஒரு வாட்டி கூட வாசலை பார்க்கல, அதனால் கொலை செய்யப்பட்டது ஊர்ஜிதமாச்சு, அதனால் வந்து நான் வந்து ஆயுள் தண்டனை வழங்குறேன். உடனே அடுத்தது சரின்னு அவரும் தீர்ப்பை கேட்டு அவரும் உட்காந்து. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே வழக்கறிஞர்களோட நீதிபதிகள் வந்து அதிக புத்திசாலிகளாக இருக்கிறது வந்து அவசியம். அதனால தான் அவங்க வந்து நம்ம நீதிக்கு அதிபதி அப்படின்றோம். அடுத்து இன்னொரு கதை. ஒரு கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு கண் தெரியாத சிறுவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லோரும் போவாங்க வருவாங்க, ஆனால் பிச்சையே போடலை. உடனே பிச்சை போடலன்னொடனே ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்தார், அந்த சிறுவனுக்கு வந்து காசை போட்டுட்டு அப்புறம் அந்த இது எடுத்தார். அதில் எடுத்து திருப்பி ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுவார். எழுதி வச்சுட்டு போன உடனே அப்புறம் வரவங்களாம் காசு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இவர் வந்து சாயந்தரம் கிடையாது, என்னப்பா தம்பி எப்படி இப்போ எதுவும் காசு? ஆமாம் ஐயா, நானும் எழுதி வச்சேன், ஆனால் எனக்கு வந்து காசே போடலை, ஆனால் நீங்கள் எழுதி வச்சிங்க எனக்கு காசை போட்டாங்க, அப்படி என்னையா அதில் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதே தான் எழுதினேன், ஆனால் வேறு மாதிரி எழுதுனேன். உங்களுக்கெல்லாம் கண் நல்லா தெரியுது, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள அழகெல்லாம் ரசிக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து கண் தெரியல, கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு எழுதி வச்சேன், எனக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவங்கெல்லாம் ஆஹா, நம்மளுக்கு கண் இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்தெல்லாம் நல்லா பார்க்குறோம், பாவம் இந்த பையனுக்கு கண் தெரியல, அதனால் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோன்னு உதவி செய்துட்டு போனாங்க. இதுதான் தம்பி விஷயம். இதுதான் மனுஷங்களோட வந்து எப்பவுமே பர்சனலாக டச் பண்ணுறது. இது வியாபார நிறுவனங்களும் வியாபாரம் பண்ணுறவங்களும் பொருந்தும், உங்களை மாதிரி ஆளுங்க பொருந்துன்ட்டு இதுதான் அந்த கதையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.